தேர்தல்னு வந்துட்டாலே அரசியல் கட்சிகள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொள்றதும் விமர்சிக்கிறதும் வழக்கம். அதுலேயும் புதுசாக தொடங்கப்பட்ட கட்சினா சொல்லவே வேணாம். அப்படிதான் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தாவேகா பொதுக்குழுவில் தாவேகா நிர்வாகிகள் சிலர் திமுகவை சகட்டு மெனுக்கு திட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரையும் விட்டு வைக்காம விமர்சித்தாங்க. இதுக்கெல்லாம் திமுக பதிலடி கொடுக்காம இருக்குமா? இப்போ வந்த கட்சிக்கே இவ்வளோ பண்ணுறாங்கன்னா 75 ஆண்டுகளை கடந்த கட்சி இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா விடுமா? இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமா திமுகவின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியுள்ளார். திமுகவை கழகத்தினர் கழகம்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, இயக்கம்னு சொல்லுவாங்க. இயக்கம் என்றால் எந்நேரமும் இயங்குவது, அதுக்கு உழைப்புன்னு ஒரு பொருள் இருக்கு. அப்படி காலங்காலமா உழைக்கிற ஒரு கட்சின்னு அவர் கூறியிருக்கிறார். ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லைனாலும், தேர்தல் நேரமாக இருந்தாலும் தேர்தல் நேரம் இல்லைனாலும் திமுகவினர் கடுமையாக உழைப்பாங்கன்னு முதலமைச்சர் கூறியுள்ளார். இப்படி திமுகவை அழிப்போம் ஒழிப்போம்னு புறப்பட்ட பலர் காணாமல் போனது தமிழ்நாட்டோட வரலாறு. இப்படி நீங்கள் எத்தனை யுக்திகளை கையாண்டாலும் திமுகவை அழிக்க முடியாதுன்றது தான் ஸ்டாலினுடைய அறைகூவல்.